வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ பார்த்திங்கன்னா அதிக சேமிப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம், மணி சேவிங் சீக்ரெட். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணக்காரங்களாக இருக்காங்க, சீக்கிரமாக பணம் சேமிச்சிடுறாங்க, நேர்மையான வழியில் தான் அதை செய்கிறாங்க, சீக்கிரமாகவே பணத்தை சேர்த்துட்றாங்க. அப்படி என்ன தான் அவங்ககிட்ட ரகசியம் இருக்குது அப்படின்னா, ஒரு 5 விதமான ஒரு மனப்பக்குவத்தை அவங்க வளர்த்துருப்பாங்க. நீங்கள் அதிகமாக சேமிக்கணும்னா நிறையா சேவிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 16 மிடில் கிளாஸ் சேவிங் டிப்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 16 மணி சேவிங் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 ரகசியங்களை நீங்கள் 5 ரகசியங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக 5 மனப்பக்குவத்தை, அந்த ஆட்டிடியூடை உங்கள் மைண்டில் நீங்கள் ஆழமாக பதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேமிப்பை செய்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட 5 மணி சேவிங் சீக்ரெட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம மைண்டில் தெளிவாக பதிய வைக்க வேண்டியது, வேலை செய்தால்தான் நமக்கு கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்தை நீங்கள் ஆழமாக மனசில் பதிய வைக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஒருத்தரில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் எனக்கு ஒரு மெயிலோ கமெண்ட் மூலமாகவோ இந்த கமெண்ட்டை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு 5-6 பேர். அது எனக்கு ஜென்னா லேடிஸா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியல. நான் கமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் போக மாட்டோம், வேலையே செய்ய மாட்டோம், ஆனால் நான் எப்படி அதிகமாக பணம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, என்ன சில சூழ்நிலைகளால் என்னால் வேலைக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே வேலையே செய்யாமல் வீட்டில் கணவர் தரும் பணத்தை வச்சு நான் எப்படி பணம் சேமிக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா 60,000 வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. அதுக்கு நல்லா வரவேற்பு கிடச்சிச்சு. ஆனால் நான் வீடியோ போட்ட நானே சொல்கிறேன், வேலைக்கே போகாமல் கணவர் தரும் சம்பளத்தை வச்சு நீங்கள் அதிகமாக சேமிக்க முடியாது, ஒரு மீடியமாக சேமிக்க முடியும். ஆனால் அப்போ அவங்க சில பேர் சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். அது ஒரு நியாயமான விஷயம். சில பேருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காமல் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நான் அந்த 4-5 பேர் கேட்டிருந்தது எப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் நான் அதிகமாக எப்படி பணம் சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க, அப்படி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அதிகமாக பணம் சேமிக்கணும்னு எண்ணமே கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கு வேலைக்கு போனால் தாங்க நமக்கு கூலி கிடைக்கும், நம்ம வேலை செஞ்சால் தான் கையில் காசு. இது இந்த உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லானே வச்சுக்கோங்களேன். வேலை செய்கிறவங்களுக்கு காசு கிடைக்கிது, வேலை செய்யாதவங்களுக்கு காசு இல்லை. அதுதான் ஒரு யூனிவர்சல் லா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நிறைய பேர் இப்போ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வீட்டிலையே இருப்பேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கலாம், சிஸ்டமும் இல்லை மொபைலை வச்சு நான் எப்படி சம்பாதிக்கிறதுனா அதுக்கான ஆப்ஷன்ஸ் குறைவு. நம்ம உழைச்சி வேலை பார்த்தா மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும். இப்போ நிறையா பணம் சம்பாதிக்கிறவங்க யாருமே வேலையே பார்க்காம வாங்கிட்டு போகிறது கிடையாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நம்ம வேலை செஞ்சால் தானே நமக்கு காசு, இதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் 50% நீங்கள் சேமிப்போட 50%க்கு போயிட்டீங்க. இது மிகப்பெரிய சீக்ரெட்டு. இது என்ன பெரிய விஷயமா, தெரியாத விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நிறையா பேருக்கு இந்த உண்மை புரிய மாட்டேங்குது. நான் எதுவுமே செய்யாமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, நான் வேலையே செய்யாமல் கஷ்டமே படாமல் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து 2வது சீக்ரெட்டுக்கு போவோம். 2வது நம்ம வளர்த்துக்க வேண்டிய மனப்பக்குவம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும், அதிகமாக உழைக்கலைன்னா நமக்கு வருமானம் கம்மியாக தான் கிடைக்கும். அதிகமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக வருமானம், கம்மியாக உழைச்சிங்கன்னா கம்மி வருமானம். நம்மளோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உலகத்தில் சம்பளங்கள் நிர்ணயிக்கப்படுது, நமக்கான வருமானமும் வருது. இதுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அதுக்கு நான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸில் நான் பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே நம்ம வேலைக்கு போனால் தான் காசு வருது அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஈஸியாக வேலை பார்க்கணும், ஆனால் எனக்கு அதிகமாக வருமானம் வரணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ
அந்த எஃபர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், இப்போ வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஆக்டர் கோடிக்கணக்கில் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. பட் ஆனால் அவங்க யாருமே சும்மா தூக்கி ஒருத்தவங்களுக்கு கோடி ரூபா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்டேருந்து எஃபர்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் யாருமே வந்து கம்மியாக வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை, எந்த வேலையுமே இல்லை. யாருமே எந்த விதமான ஒரு முதலாளிகளும் அப்படி எந்த ஒரு தொழிலாளிக்கு அப்படி தரவே மாட்டாங்க. அதிகமாக உழைச்சா ஓவர் டைம் பார்க்குறாங்க, அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் கிடைக்குது. ஓவர் டைம் பார்க்குறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்குது. அப்போ அதுதான் வந்து உண்மை. இப்போ நம்ம ஒரு பிரம்மையிலே இருக்கக்கூடாது. நான் ஈஸியாக வந்து நான் வந்து பணம் சம்பாதிச்சிடலாம், உழைக்காமல், அதாவது கம்மியாக உழைச்சி அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யான மாயை நீங்கள் எடுத்து போடணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே வீடியோ போட்டு நீங்கள் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய யூடியூபர்ஸை வந்து நிறைய மக்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை வியூவர்ஸோ வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. யாருக்குமே அப்படி கிடைக்காது. ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீடியோவை போட்டால் மட்டும்தான், ரிசர்ச் பண்ணி போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த வீடியோவில் கண்டென்ட்டில் எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வியூஸ் போகாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்காது, வருமானம் கிடைக்காது. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் அதிக எஃபர்ட் போட்டால் தான் அதிகமான வருமானம் கிடைக்கும். இந்த உண்மையை நீங்கள் ரெண்டாவது உங்கள் மைண்டில் ஏற்றணும். மூணாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே இது மூணாவது விஷயம் இதை யோசிப்பாங்க. நீங்கள் போங்க சார், உழைக்காமல் குறுக்கு வழியில் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, ஏமாற்றி மக்களை ஏமாற்றியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரலாம். அது மாதிரி இந்த உலகத்திலே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. உழைக்காமல் குறுக்கு வழியில் அதிகமாக பணம் சம்பாதிக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே தப்பான விஷயங்கள். அந்த மாதிரி தப்பான விஷயங்கள், தப்பான வழியில் கிடைக்கக்கூடிய பணம் வந்து என்றைக்குமே நிலைக்காது. ஒரு லெவலுக்கு மேலே யாரும் வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அதை விடுங்க, எங்கள் ஆஃபீஸில் நான் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு சம்பளம் கம்மி, வேலையே பார்க்காம மற்றவங்க தொழிலில் வேலையை கட்டிட்டு நிறைய பேர் சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால நிறைய நாள் நிலைக்க முடியாது. அப்படி அவங்க வாங்கக்கூடிய அந்த பணத்துக்கோ ஏமாற்றி வாங்கக்கூடிய பணமோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நிலைச்சே இருக்காது. உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நம்ம உடம்புல ஒட்டும், நம்மக்கிட்ட ஒட்டும். உழைக்காமல் வர காசு எப்படி வந்துச்சோ அப்படியே வகையில் போயிடும். அப்படிங்கிற உண்மையை நீங்கள் மூணாவதாக புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உழைக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டீங்க, சத்தியமாக ஹெசிடேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறையா பேரோட மைண்ட் செட் அப்படி தான் ஆகிடுச்சு. அவங்க பண்ணுறாங்க தப்பு, இவங்க பண்ணுறாங்க தப்பு, உலகத்தில் பண்ணாததையாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு தேடுதலுக்குள்ளே போகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, என்றைக்குமே உண்மை தான் ஜெயிக்கும். என்றைக்குமே உண்மையாக இருக்கிறதுக்கான பலன் உண்டு. தப்பு செய்கிறவங்க என்றைக்காவது ஒரு நாள் மாட்டி தான் ஆவாங்க. அதனால் அப்படி தப்பான வழியில் வரக்கூடிய பணம் வந்து நிலைக்காது. நம்ம உழைச்சாதான் அந்த பணம் ஒட்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான இந்த மைண்ட் செட்டை நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். நாலாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் நான் உண்மையாக உழைக்கிறேன், மனசார நான் உழைக்கிறேன், எந்த இதுவும் பண்ணல, ஆனால் எனக்குமே பார்த்திங்கன்னா சரியான கூலி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கான பதிலும் சொல்கிறேன். கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறேங்க, ஆனால் எனக்கு வருமானம் கம்மிங்க, நான் உண்மையாக தாங்க உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, உங்கள் திறமைக்கான வேலை எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் போய் பண்ணணும். இப்போ உங்களோட திறமை எந்த இண்டஸ்ட்ரியில் டிமாண்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களோட திறமை வந்து உங்களோட ஸ்கில் வந்து எங்கே டிமாண்ட் ஜாஸ்தியோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வேலையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமான ஊதியம் வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டீச்சிங்கில் வந்து பெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு டீச்சிங் ஸ்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பயாலஜியாக ஈஸியாக சொல்லித்தரக்கூடிய டீச்சிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா, நான் போய் ஒரு ஐடி கம்பெனியில் உட்காந்து என்ன தான் உழைச்சாலும் நான் அந்த வேலையை சரியாக செஞ்சால் தான் அவன் எனக்கு சம்பளமே தருவாங்க. ஆனால் எனக்கு என்ன திறமை இருக்குது, பயாலஜி டீச்சிங் வந்து எடுக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா, நான் போய் ஸ்கூல்ஸ்லையோ காலேஜஸ்லையோ எந்த இடத்துல வேக்கன்சி அது தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு போனால் தான் ஆள் கிடச்சா போதுன்னு கேட்குற சம்பளத்தை கொடுத்து நம்மளை வச்சுப்பாங்க. நம்மளை வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு சம்பள உயர்வை கொடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லைங்க, ப்ரைவேட்லேயும் நல்லா கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட்லாம் இப்போ பெருகிருச்சு. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ ப்ரைவேட்லலாம் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் எங்கேயோ போடுறாங்க. ஆனால் என்ன தெரியுமா செய்யணும், நம்ம திறமையை முழுசாக காமிக்கணும். நம்ம திறமை எங்கே டிமாண்ட்
டிமாண்டாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகணும். உங்கள் திறமை தேவைப்படாத இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க நிர்ணயம் பண்ணுற சம்பளத்தை தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கும். அவங்க போய் பார்த்திங்கன்னா டீச்சிங்கில் உட்காந்து இது பண்ணுவாங்க. அவங்க டீச்சிங் சரியாக எடுக்க மாட்டாங்க. அவங்களும் அந்த ஸ்கூல்ஸோ காலேஜஸோ என்ன செய்வாங்க, சரியான சம்பளத்தை தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராப்பராக எடுக்கலைன்னு. ஸோ இதுதான் ரீசன். உங்கள் திறமை எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு போய் உங்கள் வேலையை அமைச்சுக்கோங்க. டிமாண்ட் ஜாஸ்தியாக இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் சேலரியும் டிமாண்ட் ஜாஸ்தி பண்ணி அதிகமாக வாங்கலாம். இது நீங்கள் நாளாக தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயம். 4 விஷயத்தையும் நான் பயன்படுத்தி அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னா அப்போ மிஸ்டேக் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அதிகமாக பணம் சம்பாதிச்சவுடன் அந்த பணத்தை நம்மளோட ஆடம்பர எண்ணங்களுக்கு பலியாக்கிடக்கூடாது. கவனமாக அந்த பணத்தை முதலீடு செஞ்சு நம்மளோட சேமிப்பை பெருக்கணும். நார்மலாக வீட்டில் சேர்த்து வைக்கிறதெல்லாம் பத்தாது. ஒரு இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டோ பிபிஎஃபோ ஒரு நம்பகமான பாதுகாப்பான ஹை ரிட்டர்ன் சொல்ல சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்து அதை வந்து பெருக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லையா, ஒரு நல்ல பிஸ்னஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸாக தொடங்கலாம். அந்த மாதிரி செய்யலாமே ஒழிய நீங்கள் இப்போ நல்லா அதிகம் பணம் சம்பாரித்த உடனே அதை சேமிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தீங்கனாலும் உங்களால் பணம் சேமிக்க முடியாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். நமக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய பணம் வரும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதை போய் ஒரு ஃபிக்ஸடில் போட்டுருவோன்னு மனசு வராது. அந்த செலவு இருக்குது. ஒரு 2-3 செலவு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் சேமிக்கலாம்னு சொல்லுவோம். அது அப்படியே கரைஞ்சிரும். ஸோ என்றைக்குமே ஆடம்பர செலவுகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. தேவைகளை நிறைவேற்றிக்கிறது தப்பு கிடையாது, அவசியத்தை நிறைவேற்கிறது தப்பு கிடையாது. நம்ம ஆடம்பர ஆசைகளை நிறைவேற்றி நம்ம பணத்தை கரைக்கிறது தான் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் 5வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 5வது பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம சேனலோட பேஸ்மெண்ட்டே இருக்குது. சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இருக்குது. அதனால் இந்த 5வது பாயிண்ட்டை பற்றி நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படியெல்லாம் சேமிக்கிறது, எந்தெந்த வகைகள்லாம் சேமிக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு பிடிச்ச வகையில் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான சேமிப்புக்கு 2024க்குள்ளே அதிக சேமிப்போடு உள்ள நுழையணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் விஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷத்தோட கடைசி நாட்களில் இருக்கும். ஸோ நீங்கள் சேமிப்புக்கான ஆட்டிடியூடை ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.